நான் வீரமரத்தி முத்துநாச்சியார். இப்போ உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நம்மளுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே சரிசமமா பழகுறோம், எல்லாரும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறோம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது அப்படின்ற பேர்ல எல்லாரும் தம்மை மறந்துட்டு தன்னுடைய இனம் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு, நம்ம வீரம் எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய விவேகம் எப்படி இருந்துச்சுன்றத மறந்துட்டு ஆட்டு மந்து கூட்டம் மாதிரி நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். அதாவது அந்த காலத்துல பிரிச்சு வச்சிருக்கானுங்க. ஆடு அது நமக்கு ஆடு இதுக்கு நம்ம சாப்பிடறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. சிங்கம் அது வேட்டையாடுது, அதற்குள்ள வீரம் தனி. ஏன்னா ஆடு நமக்கு ஓடி அடங்கி போகும், ஆனா சிங்கம் அடங்கி போகாது. அப்படித்தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, எதுக்கு அடங்கி போகாத சிங்கங்களா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்கோ ஒரு நாய்க்கோ ஒரு கழுதைக்கோ குதிரைக்கோ நம்ம அடங்கி கீழே பணிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல சிங்கத்திற்கான வீரம் தோற்று போயிடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இருக்க பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பொண்ணுங்களுக்கு தான், பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம சிங்கம் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. பெண் சிங்கத்திலேயுமே பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், தெரியுமா? பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், விரட்டி விரட்டி வேட்டையாடும். ஆண் சிங்கத்தை விட அதிகமா வீரத்தோடையும் கர்ஜனையோடையும் பெண் சிங்கம் தான் விரட்டி விரட்டி வேட்டையாடும். அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் நம்மளை தப்பா பாக்குறாங்களா, திரும்பி முறைச்சுப்பாரு. நீ பார்க்காம தலை குனிஞ்சு போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இதுவே திரும்பி ஒரு முறை முறைச்சுப்பாரு, அந்த இடத்த செதறி ஓடிரும் மொத்த கூட்டமும். உங்ககிட்ட தப்பா பேசுறாங்களா, பயந்து போய் ஐயோ என்ன தப்பா பேசிட்டாங்களேன்னு பயந்து ஓடாத. அந்த இடத்த திரும்பி நீ பதில் கொடுக்க பழகு. எதுனாலும் நேருக்கு நேரம் நீ மோதிப்பாரு. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆளா வேணாலும் இருக்கட்டும், நீ பதில் அடி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா உன் முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. மாமா, பெண்கள் யானை மாதிரி இருக்கணும். ஒரு எறும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த யானை மேல ஏறி போறது கஷ்டம், அதுக்கு அந்த யானை இடம் கொடுக்க கூடாது. அந்த யானை பாத்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கும், படுக்காது. ஏன்னு கேட்டோம்னா அது காலில் எறும்பு இதெல்லாம் போயிருமோ அப்படின்றதுனால தன்னோட காலை மாத்தி மாத்தி நின்றுட்டே இருக்கும். ஏன்னா அந்த எறும்புக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக. ஒரு எறும்பு சாதாரண குட்டி எறும்பு தான், ஆனா அது அவ்வளவு பெரிய உருவத்துக்கு மேல போராடி உள்ள போயிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அது அவ்வளவு பெரிய யானை, அந்த அவ்வளவு பெரிய யானையுமே அது நடுநடுங்க வச்சிரும். அந்த மாதிரிதான் நம்ம பெண்கள் வீரமா இருக்கணும். எந்த இடத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. முதல்ல இடம் கொடுப்பதனால்தான் எல்லா தவறும் நடக்குது. இடம் கொடுக்க கூடாது. எதுனாலும் நேருக்கு நேரம் போராடிப்பாரு. தைரியம் வேணும். உன்னை ஒருத்தன் தப்பா பாக்குறானா அந்த இடத்துல நீ பயந்து ஓடக்கூடாது. திரும்பி சட்டையை பிடிச்சு கண்ணத்துல 2 விடு விடுறதுக்கு தைரியம் வேணும். தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நமக்குள்ள பெண்களுக்கு வீரம் பிறப்பிலேயே வந்தது. அது நீங்க மற்றவங்கள பார்த்து பார்த்து உங்களோட வீரத்தை நீங்களே கம்மியா எடை போட்டுக்கிட்டு பணிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. அது நமக்கு பிறப்பில் வந்தது, மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து வந்தது கிடையாது, பிறப்பில் வந்தது. அதை நீ என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு இந்த உலகம் உன்னோட கிட்ட கை கட்டி நிற்கும். ஏன் பெண் ஒரு படையை வழி நடத்த கிடையாதா? வேலுநாச்சியார் எல்லா பேருக்கும் தெரியும். மதுரை ஆண்ட மீனாட்சி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவ வெறும் தெய்வமா மட்டும்தான் தெரியும். பாண்டியனுடைய மகள், இமய முதல் குமரி வரை அனைத்தையும் கட்டி ஆண்ட ஒரு மகா பேரரசி மீனாட்சி. அப்படின்ற வரலாறு யாருக்கு தெரியும்? கடவுள் கும்பிடுறோம், மதுரையில இருக்க கோயில் நம்ம போய் கும்பிடுறோம். அவளும் பாண்டிய மன்னர் தான், அவர் உலகம் முழுக்க கட்டி ஆண்ட மகா பேரரசி அவர். அதன் பின் வேலுநாச்சியார் ஆங்கிலேயனை ஓட ஓட விரட்டுறதுக்கு போராடின முதல் பெண் வீராங்கனை. அவளுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய வரலாறெல்லாம் மறைச்சதுனால நம்ம பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. அவங்களும் மறைஞ்சு போறாங்க, அவங்களுக்குள்ள வீரத்தை மறைச்சிட்டு போறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம குளத்துல பிறந்துட்டோம்னா சிங்கம் மாதிரி இருக்கணும். ஆண் சிங்கம் வேட்டையாடுதா, அதுக்கு 2 மடங்கு மேல பாஞ்சு வேட்டையாடுற சிங்கமா இருக்கணும் பெண்கள். எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். உங்களை கண்ட அப்படி சிங்கம் வந்ததுன்னா எல்லாம் மிருகம் அப்படி தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி நீ வர்றப்பவே தெரியணும், வர்றது யாரு, நீ பாக்குற பார்வையில தெரியணும், பாக்குறது யாரு, நீ பேசுற பேச்சுல தெரியணும், பேசுறது யாரு, எப்பேற்பட்ட குலத்திலிருந்து வந்த பெண், ஆண்ட பரம்பரையிலிருந்து வந்த பெண் அப்படின்றது தெரியணும். அதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கோங்க பொண்ணுங்க. அதே மாதிரி பசங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. ஏன் விட்டு கொடுக்குறீங்க? உங்களோட இனத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சந்ததி உங்ககிட்ட இருந்து தோன்றது.
உங்களோட சந்ததி, உங்களுடைய பரம்பரை அனைத்து வந்து நீங்களும் கட்டி நிறுத்த போறீங்க, தூக்கி தலை நிறுத்த போறீங்க. எல்லாருமே வந்து அரசர்கள். பெண்கள் எல்லாம் அரசிகளா இருந்தாங்கன்னா அப்புறம் ஆண்கள் எல்லாம் அரசர்கள் அல்லவா? அப்ப நீங்க அவங்களை எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க? உன்னுடைய இனத்தை பத்தி, உன்னுடைய முப்பாட்டன் பத்தி, பாட்டனார் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோ. உன்னுடைய வரலாறு என்ன, உன்னுடைய குடும்ப வரலாறு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. யார்கிட்ட நெஞ்ச நிமிச்சுக்கிட்டு சொல்லு, நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவன், என்னோட பாட்டனார் இப்படி இருந்தாங்க, என்னோட முப்பாட்டனார் இப்படி இருந்தாங்க, என்னோட பட்டனுக்கெல்லாம் பாட்டனார் இப்படி இருந்தாங்க அப்படின்ற நெஞ்ச நிமிச்சு சொல்லு யாருக்கிட்டையும். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட கொம்பனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், உன் முன்னாடி வந்து நிக்கிறானா ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும். யாருக்கும் அஞ்சாத, அடிபணியாத. உன் மேல தப்பு இல்லையா, எந்த இடத்துலயும் தலை குனிஞ்சு போகாது. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். உன் மேல தப்பு இருக்கா, அது எவனா இருந்தாலும் அடி வாங்கிட்டு போ. உன் மேல தப்பு இருக்குன்றத ஏத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு போ. தப்பு இல்லைன்ற பட்சத்துல யாரு முன்னாடி கை கட்டி நிக்காத, யாரு முன்னாடி தலை விழிஞ்சு நிக்காத. உன்னுடைய மானத்தையும் மரியாதையும், நம்முடைய பரம்பரையும், நம்முடைய வம்சாவளியையும் கட்டி காப்பாத்தி தலை நிமிர்த்த போறது வந்து